சங்கீதம் 119வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது வேத வாசிப்பின் நேரம். சங்கீதம் 119வது அதிகாரம் வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 17ஆம் வசனத்தில் இருந்து 24வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். உமது அடியேன் அன்பனமாயிரும், அப்போது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்வேன். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தெடுக்கும். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதையும். உமது நியாயங்கள் மேல் என் ஆத்மா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சை நான் துவங்கி போகிறது. உமது கற்பனைகளை விட்டு வழிவிலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடித்துக் கொள்கிறேன். நிந்தனையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும். நான் உம்முடைய சாட்சிகளை கைக்கொள்கிறேன். பிரபுக்களும் உட்கார்ந்திருந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள். உமது அடியானோ உமது பிரமாணங்களை தியானித்திருக்கிறேன். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. ஆமென். இப்பொழுதும் கூட சங்கீதத்தின் புஸ்தகம் 136ஆம் அதிகாரத்தை நாம் மாறி மாறி நாம் வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை நாணமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் நாளும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்படை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இன்னும் நம்ம அனைவரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் முடியும். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நாம் ஆராதிக்க போகிறோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை நாம் ஆராதிப்போம். ஜீசஸ். அநேகர் நம்மை விட்டு போயிருந்தாலும் கூட, நம்மை மறந்திருந்தாலும் கூட, இயேசு தெய்வம் நம்மை மறக்காமல் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நடத்துகிறார். இருளின் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை அவர் வெளிச்சத்திற்கு மத்தியிலே அவர் கொண்டு வந்திருக்கிற ஒரு தெய்வம். அவர் நமக்கு தகப்பனாகவும் அவர் நமக்கு ஒரு தாயாகவும் அவர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நடத்துகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுராஜனே, உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே, உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். இயேசுராஜனே, உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே, உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே. எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், அன்பான தேவனே என்னை உயர்த்தினீர். அன்பான